ஸ்டாலின் ஏன் தோற்று போனார்? இவருடைய சாதகமானது நல்ல ஒளி நிறைந்த சாதகம். சிம்ம லக்கணம், சிம்ம ராசி. இவர் ஆளுவதற்கு என்றே பிறக்கப்பட்ட சாதகம் என்று சொல்லலாம். ஆனால் 2026 அன்று இப்போ நடந்த இந்த தேர்தலில் தோற்றுவதற்கு காரணம், இவருக்கு சிம்ம ராசி ஆகி சிம்மத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து, அதாவது அட்டமடுத்து சனி என்று சொல்லுகின்ற இந்த சனி அமர்ந்து இருப்பதனால் இவருக்கு மனக்கலக்கம், தோல்வி, எதிலும் எடுத்த முயற்சியானது வெற்றி பெறாத சூழ்நிலை, இது போன்ற நிலைகள் அமைவது வழக்கம். இவருக்கு மட்டுமல்ல, அட்டமத்து சனி யாருக்கு கோச்சாரத்தில் நடந்தாலும், அதே நேரத்தில் செம்மச்சனியானது கோச்சாரத்தில் நடந்தாலும் அவர் அந்த துறையில் அன்றைய தினம் வெற்றி பெறுவது, ஒரு சாதிப்பது என்பது இயலாத காரியம். அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருப்பது, சிம்ம ராசிக்கு வரக்கூடாத அட்டமத்து சனியானது கோச்சாரத்தில் இருப்பதனால் இந்த சனியானது இவருடைய வெற்றி வாய்ப்பினை இழக்க செய்து உள்ளது. இவருடைய கட்சியானது பெரும்பான்மையாக வெற்றி பெற்று இருந்தாலும் இவருடைய தொகுதியில் மட்டும் தோல்வி அடைவதற்கு இதுவும் ஒரு காரணம். மற்றும் இவருக்கு சாதகப்படி என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சிம்ம லக்கணத்துக்கும் சிம்ம ராசிக்கும் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற சனியினுடைய தசையானது நடந்து கொண்டிருக்கிறது. சனி சிம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு உரிய தசை. 6ஆம் இடம் என்பது கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு வழக்கு, நோய் நொடி இது போன்றதை குறிக்கும். ஆக 6ஆம் இடத்தினுடைய தசையும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவோட புத்தியும் நடந்திருப்பதனால் இவர் சாதகப்படியும் இவருக்கு இன்று சறுக்கலான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சறுக்கல் முடிந்து இவருக்கு வர இருக்கின்ற குரு புத்தியோ, அதுக்கு அடுத்து இருக்கின்ற குரு தசையோ நல்ல நிலையில் இருப்பதனால் இவர் இந்த தோல்வியில் இருந்து மீண்டும் ஒரு வெற்றி வாகை சூடுவார் என்பது இவருடைய சாதகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இவருடைய சாதகத்தில் ஆளும் திறமைக்கான அதிகாரங்கள் இவருக்கு சாதகத்தில் நிறைய இருந்தாலும், கோச்சாரத்தில் நடக்கின்ற அட்டமத்து சனியும் சாதகத்தில் இருக்கின்ற சனி தசை ராகு புத்தியும் இவரை வெற்றி வாய்ப்பை இழக்க செய்து இவருக்கு சங்கடத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறது. இவருக்கு இனி வரும் காலங்களில் இவருடைய கட்சியை செம்மைப்படுத்தி மேலும் அபார வெற்றி பெறும் என்பது உறுதி. வணக்கம்.